அண்மையிலே நடைபெற்று முடிந்த பிரித்தானியாவினுடைய பொது தேர்தலில் வந்து ரிஷி சுனக்கினுடைய கட்சி வந்து படுதோல்வியை சந்தித்த நிலைமையிலே வந்து ஸ்டார்மர் வந்து அவருடைய கட்சி வந்து வெற்றி பெற்று ஸ்டார்மர் வந்து பிரித்தானியாவினுடைய புதிய பிரதமராக தற்போது பதவி வகிக்கின்றார். இந்த நிலைமையிலே வந்து ஸ்டார்மர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வெளியிட்ட ஒரு தகவல் அல்லது ஒரு செய்தி வந்து சர்வதேச அளவிலே பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக பிரித்தானியாவினுடைய இராணுவத்தை மீள்கட்டமைப்பது தொடர்பாக அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதுவும் வந்து பிற நாடு ஒன்றினாலே தங்களுடைய நாட்டுக்கும் வந்து ஒரு அச்சுறுத்தலான சூழல் இருப்பதாக குறிப்பிட்டு அதன் அடிப்படையிலே தன்னுடைய நாட்டினுடைய பாதுகாப்பை மேம்படுத்தி கொள்வதற்காக தன்னுடைய நாட்டு இராணுவத்தினுடைய மறுசீரமைப்பு வந்து மிக அவசியம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இதுதான் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். அவர் கூறியதற்கான காரணம் என்ன, எந்த நாட்டிடமிருந்து அவருடைய நாட்டிற்கு அவருடைய நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அவர் கருதுகின்றார், அதனுடைய பின்னணி என்ன என்பது குறித்து தான் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசெட் தமிழ் A to Z. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். அண்மையிலே நடைபெற்ற பிரித்தானியாவுடைய பொது தேர்தலிலே வந்து வெற்றி பெற்று ஸ்டார்மர் வந்து பிரதமராக பதவியேற்றிருக்கின்றார். இந்த சூழ்நிலையிலே வந்து அவர் மிக அண்மை நாட்களிலே வந்து தங்களுடைய நாட்டினுடைய பிரித்தானியாவினுடைய இராணுவத்தை மறுசீரமைப்பது தொடர்பாக ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். வெறுமனே அவருடைய கருத்து அவ்வாறானதாக அமையவில்லை. அதாவது இராணுவத்தை மறுசீரமைப்பது என்பதோடு நின்று விடாமல் குறிப்பாக புட்டினினாலே அல்லது ரஷ்யாவினாலே தங்களுடைய நாட்டிற்கு தங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கப்படலாம் அல்லது பாதுகாப்பு வந்து அங்கே வந்து மிக நெகிழ்வுத்தன்மையோடு இருப்பதாக அவர் கருதுவதன் அடிப்படையிலே அந்த கூற்றை தெரிவித்திருக்கின்றார். உண்மையிலேயே இந்த ரஷ்யாவினாலே அல்லது புட்டினாலே வந்து இந்த நாடுகளுக்கு ஆபத்து இருக்கின்றதா என்று கேட்டால் சர்வதேச போரியல் ஆய்வாளர்களுடைய கருத்தின்படி ரஷ்யா யாரையும் எப்போதும் எந்த சந்தர்ப்பத்திலும் பகைக்க தயாராக இருக்கின்ற ஒரு நாடு. குறிப்பாக தங்களுடைய தேச நலனிலே வந்து அவர்கள் மிக தீவிரமான நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்ற ஒரு நாடு. இந்த வகையிலே வந்து ரஷ்யா வந்து தற்போது உக்ரைனுடன் தொடர்ச்சியாக வருடக்கணக்கிலே போரிட்டு கொண்டிருக்கின்றது. இந்த போரிலே வந்து மேற்கு நாடுகள் உக்ரைனுடைய வலது இடது கைகளாக இருந்து மிகப்பெரிய இராணுவ உதவிகளை செய்து கொண்டிருக்கின்ற போதும் ரஷ்யா பல இடங்களிலே பல சந்தர்ப்பங்களில் பின்னடைவுகளை சந்தித்திருந்த போதும் அதனுடைய இராணுவ வீழ்ச்சி என்பது தொடர்ச்சியாக மேலோங்கி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலைமையிலே வந்து ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம், ரஷ்யா உக்ரைன் போருடைய தொடர்ச்சியாக பல்வேறு நாடுகள் தங்களுடைய இராணுவத்தை மறுசீரமைப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள். அந்த வகையிலே வந்து பிரிட்டனும் வந்து இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது. குறிப்பாக அவர் புட்டினாலே அல்லது ரஷ்யாவினாலே தங்களுடைய நாட்டிற்கு பாதுகாப்பு குந்தகம் ஏற்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதன் அடிப்படையிலே தான் தங்களுடைய நாட்டு இராணுவத்தை மறுசீரமைக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். உண்மையிலேயே ரஷ்யா வந்து பிரிட்டன் மீது போர் தொடுப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்குமா என்று கேட்டால் நாங்கள் முன்னரே குறிப்பிட்டது போன்று சர்வதேச போரியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்ற உடையும் சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். ஏனென்று சொல்லி சொன்னால் அங்கே இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல் என்பது தொடர்ச்சியாக நீடித்து கொண்டிருக்கின்றது. மறுபக்கம் உக்ரைன் ரஷ்யா போர் என்பது தொடர்ச்சியாக நீடித்து கொண்டிருக்கின்றது. இந்த போர்களிலே நேரடியாக இந்த பிரிட்டன் போன்ற ஐரோப்பிய நாடுகள் அல்லது அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து நேரடியாக அந்த போர்களிலே பங்கு பெற்றாத போதும் அவர்களுடைய இராணுவ உதவி என்பது தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே வந்து இந்த நாடுகள் மீதான போர் அபாயம் என்பது தொடர்ச்சியாக இருக்கின்றது. இந்த நிலைமையிலே புதிதாக பதவியேற்று ஒரு பிரதமர் வந்து பிரிட்டனுடைய பிரதமர் வந்து இந்த கூற்றை தெரிவித்திருப்பது சர்வதேச அளவிலே பலரால் பார்க்கக்கூடிய அல்லது உற்று நோக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இதுதான் இன்றைய பதிவினுடைய பிரதான உடைய. நாளை மேலும் ஒரு பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.